ஹலோ ஆல், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் ஹர்ஷிகா வெற்றிவேல். நீங்கள் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நாங்கள் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு மறக்காமல் வந்து சேரும். நம்ம ஏற்கனவே பிரேசஸை பற்றின வீடியோ பார்த்துருக்கோம். ஸோ அதோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. இன்றைக்கி வந்து நம்ம க்ளாஸஸ் அண்ட் டைப்ஸ் அதை பற்றி பார்க்க போகிறோம். க்ளாஸஸ்னால் என்ன, அதோட டைப்ஸ்லாம் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கிளாஸ்னால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கணும். கிளாஸ் அப்படின்றது ஒரு குரூப் ஆஃப் வேர்ட்ஸ். அது வந்து ஒரு கம்ப்ளீட்டான மீனிங் வந்து நமக்கு ப்ரொவைட் பண்ணும். ஸோ அதை நம்ம படிக்கும்போதே அதுக்கு வந்து வேறு எந்த ஒரு இதையும் டிபெண்ட் பண்ணியிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஹீ ரேன் ஃபாஸ்ட்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஹீ ரேன் ஃபாஸ்ட், அவன் வேகமாக ஓடினான் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அது வந்து முற்று பெற்று விட்டது. ஸோ இது முற்று பெற்ற வாக்கியம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த கிளாஸ் வந்து அட்ஜெக்டிவா, நவுனா, அட்வர்பா, ஒரு சென்டென்ஸில் இது எப்படி வேணாலுமே ஆக்ட் ஆகும். அது மட்டும் இல்லாமல் இந்த கிளாஸ் வந்து ஒரு சென்டென்ஸாக வரும், இல்லை அப்படின்னா இந்த கிளாஸ் வந்து ஒரு சென்டென்ஸில் ஒரு பார்ட்டாக வரும். ஸோ இந்த கிளாஸ் அப்படின்றது நமக்கு எங்கே இருந்தாலுமே வந்து ஒரு ஃபுல்லான மீனிங் தரும். அதுதான் வந்து கிளாஸ். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஹீ ரேன் ஃபாஸ்ட்னு சொல்லி எடுத்துக்கிறோம். அவன் வேகமாக ஓடினான் சொல்கிறோம். ஸோ இந்த சென்டென்ஸ் வந்து கம்ப்ளீட் மீனிங் தருது. எதையும் டிபெண்ட் பண்ணாமல் இது ஒரு கம்ப்ளீட் மீனிங் தரதுனால இதை நம்ம வந்து கிளாஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ வேறு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா, ஹீ ரேன் ஆஸ் ஃபாஸ்ட் ஆஸ் பாசிபிள்னு இருக்குது. இதில் ஆஸ் ஃபாஸ்ட் ஆஸ் வந்து நமக்கு ப்ரேஸில் வரும். ஏன் அப்படின்னா எவ்வளோ வேகமாக முடியுமோன்னு சொல்லி கிடைக்குது. ஸோ அதுக்கு வந்து ஒரு கம்ப்ளீட்டான மீனிங் கிடையாது. அந்த சென்டென்ஸை ஃபுல்லாக டிபெண்ட் பண்ணி இருக்கிற மாதிரி இருக்குது. அண்ட் முக்கியமான விஷயம் என்னென்னா, அந்த முழு சென்டென்ஸுமே நமக்கு கிளாஸ் தான். ஆனால் ஆஸ் ஃபாஸ்ட் ஆஸ் மட்டும்தான் வந்து அங்கே ப்ரேஸாக ஆக்ட் ஆகும். கிளாஸஸ்னுடைய காம்போனன்ட்ஸ்லாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இப்போ பார்க்கலாம். கிளாஸஸில் வந்து சப்ஜெக்ட் இருக்கும், ப்ரெடிகேட் இருக்கும், அண்ட் குரூப் ஆஃப் வேர்ட்ஸ் ப்ரெசென்ட் ஆகியிருக்கும். குரூப் ஆஃப் வேர்ட்ஸ் ப்ரெசென்ட் ஆகி இருந்தாலும் இதில் வந்து ஒரு கம்ப்ளீட்டான மீனிங் வந்து நமக்கு கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் கிளாஸஸில் வந்து ஃபைனைட் வேர்ப் இருக்கும். அதாவது அது வந்து என்ன நமக்கு காமிக்கும் அப்படின்னா டென்ஸை காமிக்கும். ஃபைனைட் வேர்பை வந்து நம்ம மெயின் வேர்ப் அப்படின்னு சொல்லிட்டும் நம்ம சொல்லலாம். ஃபைனைட் அண்ட் நான் ஃபைனைட் வேர்ப்னால் என்ன அப்படின்னு சொல்லி நீங்கள் கொஷின் கேட்டிங்கன்னா அதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ஃபைனைட் வேர்ப் அப்படின்றது டென்ஸை காமிக்கும், டைம் ஆஃப் ஆக்ஷனை காமிக்கும், ஒரு மெயின் வேர்பை ஆக்ட் ஆகும். அண்ட் இது மோஸ்ட்டாக நமக்கு கிளாஸஸில் தான் வந்து அப்பியர் ஆகும். நான் ஃபைனைட் வேர்ப் அப்படின்றது டென்ஸை காமிக்காது, டைம் ஆஃப் ஆக்ஷனை காமிக்காது. ஜெரண்ட்ஸ், இன்ஃபினிட்டிவ்ஸ், பார்ட்டிசிபிள்ஸ் இது எல்லாமே இந்த கேட்டகரியில் வரும். அது மட்டும் இல்லாமல் இது மோஸ்ட்டாக நமக்கு ப்ரேசஸில் தான் வரும். ஸோ இப்போ நம்ம டைப்ஸ் ஆஃப் கிளாஸஸ்குள்ளே போயிடலாம். கிளாஸஸ் வந்து மெயின் கிளாஸ் அண்ட் சபார்டினேட் கிளாஸ்ன்னு சொல்லி பிரியும். மெயின் கிளாஸை இண்டிபெண்ட் கிளாஸ்னு சொல்லலாம். அதாவது அது தனியாகவே ஒரு ஃபுல்லான மீனிங் தரும். சபார்டினேட் கிளாஸ் அப்படின்றது டிபெண்ட் கிளாஸ். அதாவது அது ஏதாவது ஒன்று சார்ந்து நமக்கு மீனிங் தரும். ஸோ இந்த சபார்டினேட் கிளாஸ் வந்து நவுன் கிளாஸ், அட்ஜெக்டிவ் கிளாஸ் அண்ட் அட்வர்ப் கிளாஸ் அப்படின்னு சொல்லிட்டு மூணாக பிரியுது. ஸோ இந்த டைப்ஸை நம்ம வந்து டீட்டெயில்டு வித் அது கூட கொஞ்சம் எக்ஸாம்பிள்ஸோடு நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம மெயின் கிளாஸ் அண்ட் சபார்டினேட் கிளாஸஸை பற்றி பார்க்கலாம். மெயின் கிளாஸ் அப்படின்றது இண்டிபெண்ட் கிளாஸ். அது தனியாக நின்னே நமக்கு வந்து ஒரு கம்ப்ளீட்டான மீனிங் தரும். ஒரு சிம்பிள் சென்டென்ஸில் ஒரு மெயின் கிளாஸ் மட்டும்தான் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு சபார்டினேட் கிளாஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது ஒரு டிபெண்ட் கிளாஸ். எதையாவது ஒன்று சார்ந்து, அதாவது அந்த மெயின் கிளாஸை சார்ந்து நமக்கு வந்து மீனிங் தரும். ஸோ ஒரு காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ் எடுத்துக்கிட்டோன்னா அதில் ஒரு மெயின் கிளாஸ் அண்ட் ஒரு சபார்டினேட் கிளாஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஹி பிலீவ்டு தட் த எர்த் வாஸ் ரவுண்டு. ஹி பிலீவ்டு அவன் நம்பினான். ஸோ அது மெயின் கிளாஸ். தட் த எர்த் வாஸ் ரவுண்டு. ஸோ இந்த சபார்டினேட் கிளாஸ் ஹி பிலீவ்டு அப்படின்றத சார்ந்து நமக்கு ஒரு ஃபுல் மீனிங் தரதுனால நம்ம இதை வந்து சபார்டினேட் கிளாஸ்னு சொல்லலாம். ஸோ டைப்ஸ் ஆஃப் சென்டென்ஸில் சிம்பிள், காம்பவுண்ட், காம்ப்ளெக்ஸ்லாம் இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம ஒரு தனியாக வீடியோவில் பார்க்கலாம். ஸோ உங்களோட ஒப்பீனியனை கீழே கமெண்ட் செக்ஷனில் போட்டுருங்க. மெயின் கிளாஸ்னால் என்னென்னு நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். ஸோ அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் வந்து ஹி வாஸ் ஈட்டிங் அ கேக். ஸோ அவன் கேக் சாப்பிட்டுட்டு இருந்தான் அப்படின்னு சொல்கிறது ஒரு முற்று பெற்ற வாக்கியம். ஸோ இது வந்து மெயின் கிளாஸ். நெக்ஸ்ட்டு சபார்டினேட் கிளாஸ் பற்றியும் நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். ஸோ அதுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள் வந்து ஆஃப்டர் வி ஹேட் லஞ்ச் வி வெண்ட் பேக் டு ஒர்க். ஸோ நாங்கள் லஞ்ச் சாப்பிட்டு முடிச்சிட்டதுக்கு அப்புறமா வேலைக்கு போயிட்டோம். ஸோ வேலைக்கு போயிட்டோன்றது மெயின் கிளாஸ். ஆஃப்டர் வி ஹேட் லஞ்ச் வந்து இந்த மெயின் கிளாஸை டிபெண்ட் பண்ணி இருக்கிறதுனால இது சபார்டினேட் கிளாஸில் வரும். சபார்டினேட் கிளாஸ் வந்து நவுன் கிளாஸ், அட்ஜெக்டிவ் கிளாஸ், அட்வர்ப் கிளாஸ்னு பிரியுது. ஸோ இதில் கண்டிஷனல் கிளாஸும் வரும்னு சொல்கிறாங்க. அதில் வந்து டைப் 1, டைப் 2, டைப் 3, டைப் 0லாம் இருக்குது. ஸோ அதையும் நம்ம ஒரு வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி நம்ம இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம்.
ஃபர்ஸ்ட்டு ரிலேட்டிவ் கிளாஸஸை பற்றி பார்க்கலாம். ரிலேட்டிவ் கிளாஸஸ் வந்து நம்ம அட்ஜெக்டிவ் கிளாஸ்னு சொல்லுவோம். ஏன் அப்படின்னா இது நவுனை டிஸ்கிரைப் பண்ணுறதுனால. அது மட்டும் இல்லாமல் இது ரிலேட்டிவ் ப்ரொனவுன்ஸ்னால கனெக்ட் ஆகும். ஸோ ஹூஸ், வேர், வென், ஸோ இந்த மாதிரி தட்டு, விச் இது கூடலாம் வந்து கனெக்ட் ஆகும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா யூ ஆர் த ஒன்லி பர்சன் ஹூ ஹேஸ் எவர் லிசன்ட் டு மீ அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதிரி நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது. த கேக் தட் ஷீ பாட் வாஸ் டெலிஷியஸ்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டில் இருக்குது. அந்த கேக்கை வந்து அதை டிஸ்கிரைப் பண்ணுறதுனால இது அட்ஜெக்டிவ் கிளாஸ் ஆர் ரிலேட்டிவ் கிளாஸ்னு சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி ரிலேட்டிவ் ப்ரொனவுனால கனெக்ட் ஆகி வந்ததுன்னா அது ரிலேட்டிவ் கிளாஸ் இல்லைனா அட்ஜெக்டிவ் கிளாஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஐடென்டிஃபை பண்ணலாம். ரிலேட்டிவ் ப்ரொனவுனில் 2 டைப்ஸ் இருக்குது. ஸோ அந்த டைப்ஸ்லாம் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு மட்டும் பார்க்கலாம். அண்ட் அது வந்து ரெஸ்ட்ரிக்டிவ் அண்டு நான் ரெஸ்ட்ரிக்டிவ் ரிலேட்டிவ் கிளாஸஸ்னு சொல்லிட்டு பிரியும். ஸோ இந்த டைப்ஸ் வந்து ரொம்பவுமே சிம்பிள். அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ரெஸ்ட்ரிக்டிவ் ரிலேட்டிவ் கிளாஸில் வந்து எல்லா ரிலேட்டிவ் ப்ரொனவுன்ஸுமே வரும். ஹூ, ஹூம், விச், தட் இது எல்லாமே வரும். நான் ரெஸ்ட்ரிக்டிவ் ரிலேட்டிவ் கிளாஸில் தட்டை தவிர்த்துட்டு மற்ற எல்லா ரிலேட்டிவ் ப்ரொனவுன்ஸுமே வரும்னு நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். நவுன் ப்ரேஸில் பார்த்த மாதிரியே நவுன் கிளாஸ்மே வந்து ஒரு சப்ஜெக்டாக, ஒரு ஆப்ஜெக்டாக, இல்லை ஒரு காம்ப்ளிமெண்ட்டாக ஆக்ட் ஆகும். ஆனால் இந்த நவுன் கிளாஸ் வந்து தனியாக நின்று நமக்கு மீனிங் தராது அப்படின்றதுனால இது வந்து ஒரு டிபெண்ட் கிளாஸ். அதுக்கு வந்து ஒரு மெயின் வேர்ப் வேணும். ஸோ வாட் எவர் பிரெண்டா குக்டு மேட் மீ ஹாப்பின்னு சொல்லியிருக்காங்க. இதில் அதை வந்து சப்ஜெக்ட் இருக்குது. ஸோ அதை வந்து நவுன் கிளாஸாக எடுத்திருக்காங்க. ஸோ அந்த சப்ஜெக்டாக ஆக்ட் ஆகிறத வந்து நம்ம நவுன் கிளாஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். நெக்ஸ்ட்டு வந்து கண்டிஷனல் கிளாஸ். ஸோ இதில் வந்து இஃப் ஆர் அன்லெஸ்ஸை நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ அதாவது ப்ராபபிலிட்டி, சான்சஸை சொல்லும்போது நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுலேயும் வந்து நிறைய டைப்ஸ் இருக்குது. டைப் 0, டைப் 1, டைப் 2 அந்த மாதிரியான நிறைய டைப்ஸ் இருக்குது. லாஸ்ட்டாக நம்ம அட்வர்ப் கிளாஸை பார்க்கலாம். ஸோ இந்த அட்வர்ப் கிளாஸ் அப்படின்றது டிபெண்ட் கிளாஸ் அண்ட் இது வந்து ஒரு அட்வர்பாக ஆக்ட் ஆகும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஐ வில் ஈட் மை ப்ரொக்கலி ஆஃப்டர் ஐ ஈட் திஸ் குக்கி அப்படின்றதுல அந்த வில் ஈட்டை வந்து இது மாடிஃபை பண்ணி வரதுனால இது வந்து அட்வர்ப் கிளாஸ்ன்னு சொல்லிட்டு 2 சென்டென்ஸ்லையுமே சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம வேறு சென்டென்ஸ் கூட எடுத்துக்கலாம். மை சிஸ்டர் வென் ஷீ இஸ் ஆங்க்ரி வில் டேர்ன் ரெட் இன் த ஃபேஸில் மிடில் வென் ஷீ இஸ் ஆங்க்ரின்னு வந்திருக்கு. ஸோ அவங்களோட அந்த வேர்பை மாடிஃபை பண்ணி வரதுனால இது அட்வர்ப்னு எடுத்துக்கலாம். ஸோ இது மோஸ்ட்டாக மிடில் தான் வரும்னு சொல்கிறாங்க. அண்ட் இந்த சென்டென்ஸ்லேயே மை சிஸ்டரை நம்ம நவுன் கிளாஸாகவும் எடுத்துக்கலாம். ஸோ நம்ம டைப்ஸ், கிளாஸஸ், ப்ரேசஸ் எல்லாமே பார்த்து முடிச்சிட்டோம். ஸோ இது ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ் பார்த்துடலாம். ப்ரேஸில் வந்து சப்ஜெக்ட் இருக்காது, ப்ரெடிகேட் இருக்காது. கிளாஸில் வந்து சப்ஜெக்டும் இருக்கும், ப்ரெடிகேட்டும் இருக்கும். அதே மாதிரி ப்ரேஸில் வந்து ஃபைனட் வேர்ப் கிடையாது, கிளாஸில் வந்து ஃபைனட் வேர்ப் இருக்குது. ப்ரேஸ் மீனிங் தராது, கிளாஸ் வந்து மீனிங் தரும். ஸோ இதுதான் இதுக்குள்ளே இருக்கக்கூடிய டிஃப்ரென்சஸ். ஸோ நம்ம இன்றைக்கி கிளாஸஸ், அதனுடைய டைப்ஸ் அண்ட் சம்மரி எல்லாமே பார்த்துட்டோம். ஸோ இதோட ப்ரேஸ் அண்டு கிளாஸஸ் வந்து கம்ப்ளீட் ஆகுது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புகிறேன். அன்டில் தென் ஸ்டே டியூன்ட். பை. See you in the next video.